ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஹாப்பி கார்த்திகை தீபம் டு ஆல். இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் ரொம்ப டயர்டு. அதனால் மார்னிங் 7:30க்கு தான் எழுந்திரிச்சோம். இன்னும் மொதல் நாளே செம்ம வேலை, எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப வேலை, சரியான வேலை. அதனால் மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நான் எப்போவும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோலம் போட்டுருவேன். ஆனால் அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் அம்மா முன்னாடியே எழுந்திரிச்சு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா செம மழை. மிட்நைட்டில் ஒரு மணி 2 மணிக்கெலாம் சரியான மழை. எப்போயும் மழை தண்ணி பிடிப்போம், ஆனால் அன்றைக்கி தூங்கிட்டனால நாங்கள் மழை தண்ணி பிடிக்கல. அம்மா அப்பா மட்டும் 2 பேர் மட்டும் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க மழை தண்ணி. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவ்வளோ மழை தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் செய்ய ஆரம்பித்தாச்சு. எப்பயும் கார்த்திகைனா நான் அம்மா அப்பா 3 பேரும் விரதம் இருப்போம். ஆனால் இந்த அம்மா அப்பானால் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடில, வருஷம் ஃபாலோ பண்ண முடில விரதத்தை. அவங்களால இருக்க முடியாது, ஏன்னா பசி எடுத்துரும், ரொம்ப டயர்டாயிருவாங்க. அதனால் அவங்க மட்டும் விரதம் இருக்கலை. நான் மட்டும்தான் விரதம் இருந்தேன். தம்பி எப்போவும் விரதம் இருக்க மாட்டான். சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு மார்னிங் அவங்களுக்கு டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இட்லி, அதுக்கப்புறம் சாம்பார், தேங்காய் சட்னி இது தான் வச்சுருந்தோம். கார்த்திகை எப்பயும் பார்த்திங்கன்னா சமைக்கிற வேலை தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் விரதத்துக்கு சமைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் ஆஃப்டர்நூன் ஒரு 3 மணிக்கெலாம் சீக்கிரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு விரதத்துக்கு சமைக்க ஆரம்பித்தாச்சு. 7 வகை டிஷ் பண்ணணும், சைட் டிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா. அப்புறம் சைட் டிஷ்ஷு, அதுக்கப்புறம் ரசம், சாம்பார், சாதம், அப்பளம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஒரு 4 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பசி தாங்க முடியாது. நான் எவ்வளோ நேரம் தான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னாலலாம் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது பசியெல்லாம். அதனால் சரி நம்ம கொஞ்சம் சீக்கிரமே சமைக்க ஆரம்பிச்சிடுவோம்னு சொல்லிட்டு காயெல்லாம் கட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மா பார்த்திங்கன்னா மாடு ஆடெல்லாம் தோப்புக்கு பற்றிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் மேய்ச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் சரி நம்ம முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு இருந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் கோயிலுக்கு போகவே முடியலை. ஏன்னா அப்போ அம்மா தனியால் சமைக்க முடியாது. சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போக முடியலை. தம்பி மட்டும்தான் கோயில் போயிட்டு வந்தான். அதுக்கப்புறம் அம்மா அரிசி மாவில் கோலம் போட சொன்னாங்க. அதனால் நான் முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு எல்லா இடத்துக்கும் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடி வாசலில் அதுக்கப்புறம் உள்ள சாமி ரூமுக்குள்ளே விளக்கு வைக்கிற இடத்துலலாம் கோலம் போட சொன்னாங்க அம்மா. அதனால் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு பூவு, அதுக்கப்புறம் விளக்குக்கு எண்ணெய், திரி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். விளக்கு போடுறதுக்கெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா சமைக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் பார்த்து சமைக்கிறது. அதுக்கப்புறம் விளக்கேற்றணும், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இந்த சைடு விளக்கேற்றிக்கிட்டு இருந்தேன். நான் பொறுமையாக தான் பார்த்தேன். ஆனால் அம்மா திட்டிக்கிட்டே இருந்தாங்க, ஏன் சீக்கிரம் விளக்கேற்றாம, நீ விளக்கேற்றுறதுக்குள்ளே கார்த்திகையே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பொறுமையாக ஏற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பி தொழுவத்தில் உள்ள மாடுக்கு ஆடுக்கெல்லாம் தீபம் காமிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அப்பா வந்துட்டாங்க. விரதம் விட்டுட்டோம், சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நல்லபடியாக கார்த்திகையும் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாட்டா, நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.